வணக்கம். ஐரீனா டன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முதல்ல இதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் க்ளோரியா ஸ்டைனம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்டும் இதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவையே இல்லை அப்படிங்கிற அந்த நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க, வி டோன்ட் நீட் டு டிபெண்ட் ஆன் யூ, வி டோன்ட் ஈவன் நீட் யூ அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து she popularized this phrase. A woman needs a man like a fish needs a bicycle அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு மீனுக்கு போய் சைக்கிள் தேவைப்படுமா, அந்த மாதிரி தான்ப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படின்னு ஒரு லைன். ஒரு ஃபெமினிசம் அந்த மூமெண்ட்டை கிக் ஆஃப் பண்ணி விடுற மாதிரி ஒரு லைன். அது ஒரு சைக்கிள் என்ன அவ்வளோ சாமானியமான விஷயமா, எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயமா? I think there is something special about the cycle. I'll show you what is special. I'm sure you know this man, Steve Jobs. இவர் ஆப்பிள் கம்பெனி ஆரம்பித்து அந்த early 80s when he was trying to promote the personal computer. இந்த ஒவ்வொருத்தனுக்கும் தனித்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குற அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் மாடலை ப்ரமோட் பண்ணும்போது he came up with a very beautiful story to explain what it means to have a computer for yourself. He talked about a Scientific American article, real, documented, researched article. That article talks about energy efficiency in animal டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு அதனுடைய வெயிட் எல்லாம் கணக்கு போட்டு, அதனுடைய மசில் ஸ்ட்ரக்சர்லாம் கணக்கு போட்டு எவ்வளவு கேலரி வீணடிக்குது, எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரொம்ப இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டு ரொம்ப எஃபர்ட் போடுது, உடம்பெல்லாம் ஆட்டுது, ரொம்ப வேகமாக விங்ஸை அடிக்குது. இன்ஃபேக்ட் அந்த வண்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ வேகமாக அது தேனை தேடலைன்னா, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலைன்னா அடுத்த நாள் எழுந்துக்க முடியாது. ஏன்னா அது விங்ஸ் அடிக்கிறதுக்கே அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடும். தேடிக்கிட்டே இருக்கணுமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, பறந்துக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் அதோடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. Then comes the mouse or the rat, then the pigeon. These are all slowly getting more and more efficient. The cow, the man, the horse are all in the same range of efficiency. More efficient than all this is the salmon or the fish. The salmon fish விட more efficient, the winner of all animals and birds. Who is the winner? The most efficient to go from A to B with very little energy expenditure அப்படின்னு பார்த்தா the condor, ஒரு அமெரிக்கன் கழுகுன்னு வச்சுக்கலாமே. அவ்வளோ லிட்டில் எனர்ஜி இட் ஸ்பெண்ட்ஸ் ஃபார் த வெயிட் இட் கேரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட், வில்சன் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்கார், இதே டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஒருத்தரை உள்ளே கொண்டு வரலாமே, ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு he brought one more player. And that player in this game is the man on the bicycle. Please note, he is not cheating here. He is still using physical energy. Sakti, உடம்பின் சக்தியை தான் யூஸ் பண்றார். He is not using a battery. He is not using petrol or diesel. But அதோடைய ஸ்ட்ரக்சர்னால, அந்த வீல் அண்ட் த கியர்ஸ் அண்ட் த டிஃபரன்ஷியேஷன்னால it is able to be so efficient. Look at this. அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, காண்டோர்லாம் எங்கேயோ இருக்கு. The human on the bicycle is the winner by far அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டாவையும் ரிசர்ச் பண்றார். all other inventions by man பாருங்க. லாரி எடுத்துக்குங்க, டாக்ஸி எடுத்துக்குங்க, ரொம்ப inefficient. போயிங், கார், மோட்டார் சைக்கிள், heavy rail, bus,
tram, light rail, walking ஐ விட efficient cycling. Look at the energy expenditure. See how inefficient the others are, while cycling is almost magical in its efficiency. அதை சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றார், a computer is like a bicycle for the mind. ஒரு ஹியூமன் மைண்டுக்கு ஒரு பைசைக்கிள் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். Because for the human walking, the bicycle just shot him to the top of the table. அதே மாதிரி தான் எத்தனையோ பிரெயின்ஸ் இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டரும் உதவற பிரெயின், it will just blow through the roof, it will win the thinking game அப்படின்னு சொல்லிது. அதுதான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அட்வர்டைஸ்மெண்ட்டை விடுங்க, லோகோஸ், ஈதாஸ், பேதாஸ்லாம் இருக்கும். பட் பியாண்ட் தட் there is beautiful documented researched data here. The cycle really does something. I'm sure you agree. So in the computer is like a bicycle for the mind அப்படிங்கிறது I really agree. Once upon a time we were all thinking, oh, computer science na computer படிக்கணும், engineering na computer படிக்கணும், எனக்கு ஆர்ட்ஸ், எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னா ரொம்ப வராது, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் பண்ண போகிறேன், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் டு லேர்ன் கோடிங் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் பின்தங்கி இருந்துட்டாங்க. அண்ட் நவ் தே ஆர் ரிக்ரெட்டிங் இட். ஐ மீட் தெம் எவ்ரி டே. ஸோ இட் இஸ் டைம் யூ வேக் அப் டு த நியூ ரியாலிட்டி. ப்ரோக்ராமிங் இஸ் a very important key skill that every one of us needs to have. இந்த படம் ஞாபகம் இருக்கா? அவதார் அப்படிங்கிற மூவியில் ஃப்ளோட்டிங் ஐலண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுமே தெரியாதவன் ஆஹா இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்பான். கொஞ்சம் தெரிஞ்சவன் ஆஹா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்படிம்பான். நிஜமாக என்ன நடந்தது தெரியுமா? இட் இஸ் நாட் an artist drawing on a computer digitally. It is a programmer writing code that will generate randomized mountains like this on the fly. These are generated mountains, not drawn. When the programmer sat down to build a world like that, he or she didn't know how it would look like. These are generated landscapes. A programmer, a computer magnified the creative artist's mind. A bicycle for the mind. Do you remember this movie? பாகுபலியில் கிளிக்கிளின்னு ஒரு லாங்குவேஜ் வந்தது. சும்மா வளர்னாங்களா? நோ. கார்கிங்கிற அந்த லிரிசிஸ்ட் வந்து he created that language and he drew from hundreds of existing languages in the world using an ML AI program. He created it. He had a background in linguistic studies. The computer became the bicycle for his mind. Sonic Pi அப்படின்னு ஒரு programming language. You can create programmed music using that. வாசிக்க வேண்டாமாம். You can create the output by writing code. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்கள் கோட் இப்படி தான் இருக்கும். அந்த ஆர்கெஸ்ட்ராவை நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக் அண்ட் யூ வாண்ட் டு ஜெனரேட் மியூசிக், the computer can be the bicycle for your mind. So my request for you today is this: learn to code. All the best. Thank you.